மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது கடவுள் யார்? என்னங்க இது சாமியார்ன்ற கேள்வி வரட்டும், கடவுள் யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். இதை முழுமையாக பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். இந்த கடவுள் யார் அப்படின்றத பற்றி தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. இந்த கடவுள் உண்டா இல்லையா? கடவுள்ன்றவர் எப்படி இருப்பார்? இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேலை இருக்குமா, அம்பு இருக்குமா, கத்தி இருக்குமா, கடப்பாரை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதம். ஒருத்தன் சாமியை இல்லைன்றான், ஒருத்தன் சாமி இருக்குன்றான். இந்த பலவிதமான கருத்துக்களை வச்சு தான் இந்த கதை சொல்லப்போகிறேன். தயவு செஞ்சு முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்ல போகிறேன். வீடியோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, கடவுள் யாருன்னு கேட்குறீங்க, கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இது ஒரு மத சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த கடவுள் அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், இது பிரம்மனுடைய வார்த்தை. பிரம்மன் ஒரு இப்போ வைணவம் சைவம் இருக்கிற மாதிரி பிரம்மனுக்கும் ஒரு ஒன்று இருந்திருக்குது. இப்போ அது இருக்கா இல்லையான்றது தெரியல. அது தெரிஞ்ச யாராவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன இங்கே தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு தெரியல. அதை பற்றின ஆதாரங்கள் அங்கங்கே செதறி கிடக்குது. ஆனால் அது இருந்ததாக தான் இருக்குது தவிர இப்போ இருக்குதா தெரியல. அதனால் அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதான் சொல்லுங்கள். இப்போ இந்த பிரம்மன், நான் தான் பிரம்மன் போது அப்போ ஒரு தன்னம்பிக்கை உங்கள் மனசில் ஏற்படணும். சார் இப்போ சாமி கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் தான் நம்ம காப்பாற்றுறாரு சொல்லிங்க, நம்ம தான் கடவுள்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயமாக இருந்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மை தான். ஏன்னா நம்ம தான் கடவுளை போது நம்ம தான் காப்பாற்றணும். நானே ஆக்கம் செய்வேன், நானும் அழிக்கவே செய்வேன், நானே ஆக்கம் செய்வேன். அது மூணுமே நான் என்னுடைய பார்ட்டு தான். இதுக்கு தனியாக ஒரு பார்ட்டை அடுத்தவனுக்கு கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய உணவை நீங்கள் தான் சாப்பிடணும், அடுத்தவன் சாப்பிட முடியாது. உங்களுடைய கழிவுகளை நீங்கள் தான் வெளியேற்றணும், அதுவும் அடுத்தவன் செய்ய முடியாது. உங்களுக்காக அடுத்தவனை எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் சாப்பிட்டா தான் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட கழிவுகள் வெளியே போனால் தான் உங்களோட உடம்பு நல்லாயிருக்கும். ஆக எல்லாமே நான் தான். அதை ஆக்கவும் நானே, அதை அழிக்கிறதும் நானே, இந்த உடலை காக்கிறதும் நானே. அப்படி நானே எல்லாமே இருக்கும்போது இங்கே கடவுள்ன்றது ஒரு தனியான ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தப்பாக சொல்லிவிட்டு ஒருத்தன் மத தலைவர்கள் இன்றைக்கி ஒருத்தன் அடிச்சுட்டு இஸ்ரேல் ஹமாஸை அழிக்கிறான், மற்ற இஸ்லாமிய நாடுகளை அழிக்கிறான், முஸ்லீம்ஸு மற்ற மதங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். முஸ்லீம் அவனால் முடிஞ்ச நல்ல காரியங்களாம் செஞ்சுட்டு இருக்கிறான். அவனால் முடிஞ்சது மற்ற மதங்களை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மதங்கள்லேயே இந்த மாதிரி பிரிவில் உருவாக்கிட்டு ஒருத்தன் அழிச்சிக்கிறது தான் இன்றைக்கு பாடிட்டு இருக்காங்க. இந்த மதங்கள் மனிதனை ஒத்துமையாக்கிறதுக்கும் மனிதனுக்கு நல்லவைகளை போதிக்கிறதுக்காக பிறந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்கள வச்சு தவறான அளவுக்கு அடுத்தவங்க கொள்றதும், அதனால் மக்களை வியாதிக்கார நிரந்தர ஊனமாகவும் ஆக்கக்கூடிய இந்த கேடுகட்ட செயல்களை செய்கிற அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் இந்த மதத்தலைவர்களையும் முதல்ல சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு எண்ணம். அதனால் இவங்களெல்லாம் கொண்டுட்டோம்னா நிச்சயமாக இந்த உலகம் அமைதி அடையும். அப்படி அடையுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா 99% அடையுன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. புரியுதுங்களா? ஆக இந்த கடவுள் யாருன்னும் போது, நானே கடவுள்னு சொல்லும்போது நானே எல்லாமே செய்யறேன். அப்போ இன்னொருத்தவங்க எனக்கு என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இருந்தால்தான் நீங்கள் ஒரு தைரியமாக ஒரு காரியத்தை செய்ய முடியும். என்னால் இது முடியும் அப்படின்னு நினைக்கிறதே அதுதான் கடவுள். அதை விட்டுட்டு அது அடுத்தவன் செய்யக்கூடிய காரியம் நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது அது நீ கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம். கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, நம்மளாம் ஒரு ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்கிறத விட கடவுளே நான் தான், ஏன்னா நான் தான் ரட்சிச்சானோ அப்படின்னும் போது அந்த தன்னம்பிக்கையை
கொடுக்கறது பிரம்மனுடையது சுத்தத்துவம். அந்த பிரம்மன் அதை சொல்லும்போது தான் நீங்களே கடவுளாகிடுறீங்க, நீங்களே எல்லாமாகிடுறீங்க. அதனால் கடவுள் யார்? நாம் தான் கடவுள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உடனே இந்த ஸ்ரீனிவாசராஜன் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் கடவுள் தான். புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ மடியோஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.